சராசரியா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு 15,00,000 20,00,000 பேர் படிக்கிறாங்க. நம்ம தேர்வு எழுதும்போது, 1 மார்க் நம்ம கம்மியா வாங்கினாலுமே, நம்மள தாண்டி 20,000 பேர், 30,000 பேர் மேல போயிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம மறதி, ஞாபக சக்தின்றது ரொம்ப நம்ம ரோல் பண்ணும். நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் ஞாபகம் அதிகமா இருக்கும்னு நம்ம பார்த்தோம். மறதி இல்லாம இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு யோகா பயிற்சி ஒண்ணு நான் சொல்றேன். அத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். எனக்கு படிச்சா மறக்குது சார் அப்படின்றவங்க, தொடர்ந்து இத பயிற்சி பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம வெண்பா அகாடமில இன்னைக்கு புதன்கிழமை 2026 என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்லைன் கிளாஸ்ல கூட்டு வெட்டி மேத்ஸ் எடுத்தாங்க. இன்னைக்கு நைட் ஆன்லைன் கிளாஸ் லைவ்ல அதே மேத்ஸ் கிளாஸ் எடுக்குறாங்க. இதான் அப்டேட்டு. அதுபோக மாற்றுத்திறனாளிகள் யாரா இருந்தாங்க அப்படின்னா, எங்க நம்பர் கீழ இருக்கு. கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க முழுக்க முழுக்க அவங்க இலவசமா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல பயிற்சி குடுக்குறோம். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்ப நான் சொல்றேன். ஒரு யோக பயிற்சி, அந்த பயிற்சி பேர சொல்றேன். அந்த யோக பயிற்சி பேரு பிரம்மாரி பிராணாயாமம். இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம 2 கைய நம்மளுடைய காத அடைச்சுக்கிட்டு, அந்த வண்டோட ரிங்காரம் மாரி நம்ம ஒரு சவுண்ட் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம மூளையில ஆற்றலுடைய வேகம் அதிகரிக்குது. ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அப்ப ஞாபக சக்தி படிப்படியா நமக்கு கூடுதுன்றது தான் இந்த யோக பயிற்சியோட நம்மளுக்கு ஒரு ஒரு கிடைக்கக்கூடிய நமக்கு ஒரு பெனிஃபிட். இது சம்பந்தமா இது எப்படி இருக்கும்ன்றத நான் ஒரு ஃபோட்டோ இப்ப நான் காட்டுறேன். இதே மாரி இருக்கும். இந்த யோக பயிற்சிய நீங்க YouTubeல நீங்க போட்டு பாருங்க. Googleல படிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யோகா ஆசிரியர் இருந்தாருன்னா, அவன கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இந்த பயிற்சிய பண்ணுங்க. கண்டிப்பா ஞாபக சக்தின்றது படிப்படியா உங்களுக்கு வளர்றத நீங்க கண்முன்னாடி பார்ப்பீங்க. சரி, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.